ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7th தமிழ் டேர்ம் 2ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இப்பாடலின் பொருள் என்னன்னா, வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தூண் போல கலங்கரை விளக்கம் தோற்றமளிக்கிறது என்றும், ஏணி கொண்டு ஏற முடியாத அளவிற்கு உயரமாக இருப்பதாகவும் இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். சென்னி என்பதன் பொருள் உச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன். அழுவம் என்பதன் பொருள் கடல். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், உலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் மருதன் இளநாகனார். இப்பாடல் வரிகள் கப்பல்களின் அழகை பற்றி குறிப்பிடுகின்றன. வங்கூல் என்பதன் பொருள் காற்று. மீகான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்பதன் பொருள் கப்பல். மாட அவுளேரி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் இயற்றியவர் மருதன் இளநாகனார். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. இந்த இரண்டு பாடல்களிலும் பெரிய கப்பல்கள் பற்றி குறிப்பிடுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? நியூசிலாந்தில் உள்ள வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகன கூவுய். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இப்பாடல்களில் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நம் நாட்டு கப்பல் கட்டும் முறையை வியந்து பாராட்டிய இத்தாலிய நாட்டு கடற்பயணி யார்? மார்க்கோ போலோ. கப்பல்களில் பயன்படுத்தப்படும் மரத்தால் ஆன ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தொகுதி. ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் வாக்கர். சமுக்கு என்னும் ஒரு கருவி கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறும் நூல் கப்பல் சாத்திரம். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் கருவி சுக்கான். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உரவோன் மருக. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் வெண்ணிக்குயத்தியர். இப்பாடல்களின் பொருள் என்னன்னா, காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் அறிந்திருந்ததாக கூறப்படுகிறது. களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடல்களின் பொருள் என்னன்னா, பெரிய கப்பல்களில் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் கரைகளில் இறக்க முடியாது என்பதால் தோணிகள் மூலம் கொண்டு வரப்பட்டதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. கப்பலின் அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரா. கப்பலின் குறுக்கு மரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பருமல். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுவர் ஜூல்ஸ் வெர்ன். 80 நாள்களில் உலகத்தைச் சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். ஆழ்கடலின் அடியில் போன்ற புதினங்களின் ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள். எடுத்துக்காட்டு, வங்கூல், அழுவம். வங்கூல் என்பது காற்று என்றும், அழுவம் என்பது கடல் என்பது அது படித்தவர்களுக்கு மட்டுமே புரியும் என்பதால் இது திரிசொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வங்கம், அம்பி, நாவாய் என்பதன் பொருள் கப்பல். எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன். வெற்பு என்பதன் பொருள் மலை. களனி என்பதன் பொருள் வயல்.
பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதியாரின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? பிசிராந்தையார். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடு இல்லை இப்பாடல் வரிகளை இயற்றியவர் சமண முனிவர். இப்பாடல்களின் பொருள்னா, கல்வியை யாராலும் திருடிக் கொண்டு செல்லவும் முடியாது, பிறருக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு தீமை எதுவும் ஏற்படாது என்றும் இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. விச்சை என்பதன் பொருள் கல்வி, எச்சம் என்பதன் பொருள் செல்வம். நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை ஆகிய நூல்களை இயற்றியவர் வி. முனிசாமி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் வி. முனுசாமி. பள்ளி மறுதிறப்பு என்னும் நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதிமணியன். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்ரபாரதிமணியன். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை ஆகிய நூல்களின் ஆசிரியர் சுப்ரபாரதிமணியன். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. திணை, பால், எண், இடம், முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு விகுதியாகும். காலம் காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பகுபதத்தின் முதலில் வரும் பகுபத உறுப்பு பகுதி. பகுபதத்தின் இறுதியில் வரும் பகுபத உறுப்பு விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் மெய்யெழுத்து சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும் அசைச்சொல் சாரியை. கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகு சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் தேனரசன். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் தேனரசன். தேனரசன் கவிதை எழுதிய இதழ்கள்னா வானம்பாடி, குயில், தென்றல் ஆகிய 3 இதழ்களிலும் கவிதைகள் எழுதியுள்ளார். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் காளமேக புலவர். இப்பாடல் வரிகள் சிலேடைக்கு உதாரணமாகும். சிலேடை என்பது இரு பொருள் தரக்கூடியதாகும். இப்பாடல் வரிகளில் கீரை பாத்தி பற்றியும் குதிரைகளை பற்றியும் குறிப்பிடுவதால் இது சிலேடைக்கு உதாரணமாகும். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், தனிப்பாடல் திரட்டு ஆகிய நூல்களை இயற்றியவர் காளமேக புலவர். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை. இது ஒரு சின்ன ஷார்ட்கட். என்னன்னா, நமக்கு வாடை நாற்றம் சொல்லுவாங்களா, வாடை வரும்போது நமக்கு கடுப்பா வரும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இது ஒரு சின்ன ஷார்ட்கட்னா, மணிமேகலை புறம்னா வெளியே, மணிமேகலை வெளியே போனா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னா பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இப்பாடலின் பொருள்னா, ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன எனவும், அதை பற்றி அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அதை எடுத்து கூறுவது போல் உள்ளது எனவும் இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. கருத்துப்பட ஓவியம் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். இந்தியா இதழில் முதலாக அறிமுகப்படுத்தினார். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. நாற்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு. நாற்காட்டிகளில் வரையப்படும் ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பசார் பெயிண்டிங். சுவர் ஓவியங்கள் எந்த கோவில்களில் அதிகமாக காணப்படுகின்றன? தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வு படமாக வரையப்பட்டுள்ளது? சுந்தரர். கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படும் ஓவியம் துணி ஓவியம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1122. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981.
உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 சென்னையில் உள்ளது. கீழ்த்திசை நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1869 சென்னையில் உள்ளது. கீழ்த்திசை நூலகம் எந்த நூலகத்தில் இயங்கி வருகிறது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இயங்கி வருகிறது. கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869 சென்னையில் உள்ளது. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? கன்னிமரா நூலகம். மறைமலை அடிகள் நூலகம் எந்த நூலகத்தில் செயல்பட்டு வருகிறது? கன்னிமரா நூலகம் 3வது தளத்தில். வள்ளுவர் கோட்டம் 1973 கட்டுமான பணிகள் தொடங்கி எந்த ஆண்டு நிறைவடைந்தது? 1976. 1990 கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு எந்த ஆண்டு நிறைவடைந்தது? 2000 ஆண்டு. எந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் உலக தமிழ்ச் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது? 1981 ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. மதுரையில் உலக தமிழ்ச் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. பூம்புகாரில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. பூம்புகாரில் மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர்பகுதியும் அமைந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.